ஹலோ மனசாட்சி மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா தேரே இஷ்க் மே அந்த படத்தோட டீசர் வந்துருக்கு. இப்போ தான் தனுஷ் அண்ணனை நம்ம இட்லி கடையில் பார்த்தோம். உடனே மறுபடியும் அடுத்த மாதம் நவம்பரில் அம்பிகாபதி ஷமிதாப் போன்ற படத்தில் தனுஷ் அண்ணனை ஹிந்தியில் அறிமுகப்படுத்தின இயக்குனர் யாருன்னா நம்ம ஆனந்த் எல் ராய். அவர் தான் நம்ம தனுஷை ஹிந்தியில் அறிமுகப்படுத்தினார். நம்ம தனுஷ் அண்ணனை தேரே இஷ்க் மேனோட டீசர் ரியாக்ஷன் இப்போ பார்க்குறோம். இட்லி கடை பார்த்தோம். இட்ஸ் அ ஹோல்சம் ஃபேமிலி சப்ஜெக்ட். ஃபேமிலியாக ஜாலியாக வந்து படத்தை பார்க்கலாம். கீழே இருக்கிறவங்க என்றைக்குமே கீழே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு உதாரணமாக அந்த இட்லி கடை படம் சொல்லிடுது. நம்ம ரிவ்யூவும் போட்டிருக்கோம். இப்போ நம்ம தேரே இஷ்க் மேனோட டீசராக பார்ப்போம். கொலுசு சவுண்டு கேட்குது, டான்ஸ் ஆடுறாங்க. யார்? கிருத்தி சனன் மேடம் வந்து கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. பாலிவுட் கிறிஸ்டியன் கிருத்தி சானன் பேர். தனுஷன் கண்ணுக்கு நல்லா கண்ணை குழப்பின மாதிரி கண்ணுக்கு நல்லா குழப்பி அடித்து முடிச்சுட்டு ஒரு வெஞ்சன்ஸோட வர்றாரு கல்யாண வீட்டுக்கு. ஒரு ஃபயரோட கொல்கட்டா ஹவுரா பிரிட்ஜை காட்டுறாங்க. என்ன சொல்கிறாரு? ஓ, அப்பாவோட கடைசி காரியத்துக்கு காசி போயிருந்தாராம். அந்த காசிலாம் தெரியும்ல, நதி பின்னாடியே அப்படியே ஓப்பனாகவே போனால் தெரிப்பாங்க. அப்படியே அந்த தண்ணி யாத்திரையில் புதைச்சிருவாங்க. அந்த தண்ணி காசியில் காலங்காலமாக நடக்கிறது தான் அது. உனக்கு கங்கா தீர்த்தம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. பண்ண பாவத்தை கரைக்க காசியில் தான் போய் எல்லாம் பாவத்தை கரைப்பாங்க. கங்கா தீர்த்தம் கொண்டு வரணும்னு தோணுச்சு. ஸோ அந்த கல்யாண வீட்டுக்கு வந்து பழைய பாவத்தை கரைச்சிட்டு போகலான்னு வந்துக்கிறாரு. ஸோ அந்த தண்ணி பாட்டில் கங்கா தண்ணியை பிடிச்சிட்டு வந்து கிருத்தி சனன் தலையில் ஊற்றுவாங்க. ஓ, மிகப்பெரிய ஒரு லவ் ஃபெயிலியர் போல படம். ஸ்டார்டிங்கில் காலேஜில் அடிக்கிறது. ஓ, அம்மாவும் சேர்ந்து குடிகாரி கிருத்தி சனன். ஓ, குடிக்கிறா, நல்லா தம் அடிக்கிறா. அடிங்க, நாங்களும் அடிக்கிறோம். ஆம்பளைங்க ஈக்குவாலிட்டி காட்டுறாங்க. அடிங்க, தம் அடிங்க, சரக்கு அடிங்க, கஞ்சா அடிங்க, என்ன வேணாலும் அடிங்க. இந்த நாடு உங்களை எல்லாம் வரவேற்கிறது. அடுத்தது தலைவன் ரஹ்மான் தான் இசையா? ஐ ஆம் வாட்சிங் யூ. என்னை செய்கிறாய். இப்போ என்ன? ஏஆர் ரஹ்மான் தலைவன் ஐ வில் பி வாட்சிங் யூ கி. உன்னை பார்த்துட்டே இருப்பண்டி. ஸோ காதலில் மிகப்பெரிய ஒரு ஒட்டஞ்சல் ஓசல் ஆடின மாதிரி ஒரு ஃபைட்டு. கிளைமேக்ஸில் ஃபைட்டு, வீடு ஃபுல்லாக பற்றி எரியுது. அந்த ஈஸ்வரன் ஒரு பையனை பெற்று கொடுக்கட்டும். அப்போ தான் காதலோட வழி என்னன்னு சுமக்கிற வழி என்னன்னு புரியும். யாரோ ஒருத்தரோட புள்ள தான். பரவாயில்ல, ஒரு பையன் காதல் தோல்வினா எந்த அளவுக்கு அவனை பாதிக்குங்கிற ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. இட்லி கடைக்கா ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் சாந்தமான நவம்பர் 28. பரவாயில்ல, கிறிஸ்மஸுக்கு முன்னாடி வந்து தொலைக்குது. நன்றி. ஏன்னா கிறிஸ்மஸில் அனகொண்டா வருது, அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் வருது, நிறையா 2-3 ஹாலிவுட் படம் வேறு வருது. ஸோ ஓகே, நன்றி. அண்ணன் வந்து இப்போ தான் காதல் சப்ஜெக்டு, குடும்ப சப்ஜெக்டை முடித்து இப்போ அடுத்த காதல் ரேஜான லவ் ஸ்டோரி எடுக்கிறாரு. தேரே இஷ்க் மே வெயிட்டிங் டு சி.